கல்யாண சுந்தரம், களம் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய உரிமை, உங்களுடைய நம்பிக்கை எல்லாமே இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய கூட்டணியை அமைச்சிருக்கிறது. உங்களோடு இருந்தவங்களில் பல பேர் அவங்க கூட்டணிக்கு போயிருக்காங்க. எல்லா கட்சிகளுமே, அது பாமகவாக இருக்கலாம், அல்லது திரு வாசன் அவர்களுடைய கட்சியாக தமாகவாக இருக்கலாம், வேறு கட்சிகளாக இருக்கலாம், வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணிக்கு தானே போவாங்க. அப்போ அவர்களுடைய வாய்ப்பு பிஜேபின்னு பார்த்துருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கா? ஆமாங்க, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கல்ல, தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது தேசிய கட்சிகள், அது காங்கிரஸாக இருக்கலாம், அது பாரதிய ஜனதாவாக இருக்கலாம், கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம், அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே போதுமான அளவிற்கான பலம் இல்லை என்பதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக மீண்டும் மீண்டும் அவர் பாரதிய ஜனதா என்டிஏ கூட்டணியில இருக்கிற போதும் அதை சொல்லி இருக்கிறோம், இப்பொழுதும் சொல்லுகிறோம். எதிர்ப்பு என்று வருகிற போதே இங்கே எதிர்ப்பு என்பது திமுக அதிமுக இந்த ரெண்டு பேருக்கு முன்னாடி இருக்கிற அந்த பைபோலார் பாலிடிக்ஸ் தான் இன்றைக்கும் தொடர்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் பேசியிருக்கிறோம், அதைத்தான் இன்றைக்கும் சொல்லுகிறோம். எனவே ஒரு கூட்டணி அமைத்து விட்டார்கள், அந்த கூட்டணியின் காரணமாக இது ஏதாவது நடந்து விடுமா என்றெல்லாம் கேட்பது என்பது எதிர்காலத்தில், கடந்த காலத்தில் இது மாதிரியான கூட்டணிகள் ஏற்கனவே அமைந்தது உண்டு. பாரதிய ஜனதாவோடும் சரி, பாரதிய ஜனதா இல்லாமல் சில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அமைத்ததும் உண்டு. அதெல்லாம் ட்ராக் ரெக்கார்டுல இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு மாற்றம் வந்து விட்டதாக, அல்லது இரண்டு கட்சிகளை தாண்டி இந்த இரண்டு கட்சிகளினுடைய வாக்கு சதவீதங்களை நெருங்கி விட்டதாக கூட இன்றைக்கு வரைக்கும் ரியாலிட்டியில இல்ல. நம்ம கற்பனைகள்ல பேசிட்டு இருக்கிறோம், மீடியாக்கள்ல பேசப்படுகிறத ஒழிய ரியாலிட்டியில இல்ல. எனவே நாங்கள் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறோம், அதிமுக திமுக என்கிற நிலையிலேதான் இந்த போட்டி தொடர்கிறது. இந்த குரல் பிஜேபி சொல்றாங்க இல்லையா, எங்களுக்கு ஒரு ஏற்பு இங்க கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கான அடிப்படையா என்ன ஆயிடுதுன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி ஒரு கட்சி அவர்களுடைய கூட்டணியை தேர்வு செய்யும் போது அதிமுகவோடு பேசுறாங்க, ஆனால் இறுதியா தேர்வுன்னு வரும்போது நேச்சுரலா அவங்களுக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் வருது இல்லையா, அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கான கூடுதல் வலு. ஏன்னா திரு ராமதாஸ் அவர்களுடைய அரசியல் அனுபவம், அப்ப அவர் இதெல்லாம் கணக்கில் எடுக்காம எடுப்பாரான்ற அந்த பார்வையும் முன்வைக்கிறாங்கல்ல. இல்ல, அப்படி ஒரு கட்சியினுடைய தலைவர் எடுத்த முடிவுக்கு நாம் ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேங்க. அவங்களுக்கு அது பல்வேறு காரணங்கள் இருந்திருக்கலாம். திரு சரவணன் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுகிறார், அது உண்மையாக கூட முன்னாள் அமைச்சரை தான் கோட் பண்றாரு, அவரா ஒரு காரணம் கூட சொல்லல. இல்ல, அவர் ஒரு காரணத்தை சொல்றாரு, எங்களுடைய அமைச்சர் ஒரு காரணத்தை சொல்லுகிறார், எல்லாம் 1000 காரணங்கள் இருக்கலாம். இப்ப நான் திரு ராமதாஸ் அவர்கள் எதை யோசித்தார் என்று நான் இங்கே பேசுவதற்காக அமரவில்லை. ஆனால் ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைத்திருக்கிறது என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு கெட்ட வாய்ப்பான நடந்த சம்பவம் என்றுதான் நான் கருதுகிறேன். மிக தவறான ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருப்பதாகத்தான் அது என்னுடைய பார்வை, என்னுடைய கருத்து. அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், அது நீங்க அவங்களை உட்கார வச்சுட்டு நம்ம பேசினா தான் சரியா இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கூட்டணி அமைத்து வந்தாலும் பாரதிய ஜனதா என்பது, பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து இருக்கிற மற்ற பிற கட்சிகள் என்பது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அடுத்து இருக்கிற திமுக, இந்த கட்சிகளினுடைய வாக்கு வங்கியை நெருங்குகிற அளவிற்கான கூட்டணியை அமைத்து விட்டார்களா என்று சொன்னால், அரசியல் கட்சியை சார்ந்தவனாக அல்ல, தமிழ்நாட்டிலே இருக்கிற சாதாரண குடிமகனாக நான் சொல்லுகிறேன், இல்லை, அவர்கள் இன்னும் நெருங்க முடியாது என்பது என்ன அடிப்படையில் அது உங்க நம்பிக்கையா இருக்கலாம். ஆனா நம்ம முடிவுகளை வச்சுதான் போகணும். ஆனா அழுத்தமா அப்படி சொல்ல முடியுதா? இப்ப என்ன கேள்வி முன்வைக்கிறாங்கன்னா, அதிமுக பழைய வலுவோடு இருக்கிறதா, தொடர் தேர்தல் தோல்விகளை சந்தித்திருக்கிறது, இதெல்லாம் திரு ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களாம் சொன்னது. நீ மற்றவங்களும் சொல்றாங்கன்னா அந்த இடத்துல இருந்து இல்ல, இன்னைக்கு ஃபைட் கொடுக்குற இடம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொன்னாரு, அதிமுகவை குறைச்சி மதிப்பிட முடியாது, இலகுவா எண்ணிடாதீங்க, அது அதோடைய பலம் வேறுகிறார். அது அவருடைய நம்பிக்கை. இன்னைக்கு கட்டமைப்பு அதிமுகவுக்கு தான் இருக்கு, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுல எந்த சேதாரமும் வரவில்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா உறுதியா? அது அங்கே சேதாரம் வந்திருக்கிறது என்று ஒரு தரப்பு பேசுகிறது, சேதாரம் வரவில்லை என்பதை தேர்தல் முடிவுகள் தான் நிரூபிக்கும். அது வரைக்கும் யார் எதை பேசிட்டு இருந்தாலும் அது கருத்து தான், அவங்களுடைய கருத்து. நான் இப்ப சொல்லுவது என்னன்னா, இந்த மாற்றம் வரவே இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியுமா என்று கேட்டால் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் இது கருத்து அல்ல, இது நாள் வரைக்கும் இருந்திருக்கிற ட்ராக் ரெக்கார்ட், அதன் அடிப்படையில் நான் பேசுகிறேன். மாற்றம் வந்துவிட்டது என்று சொல்லுகிறவர்கள் தான் கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையா பொய்யாங்கிற தேர்தல் முடிவுகள் தான் தீர்மானிக்க முடியும். அப்ப நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், ஒரு அரசியல் விமர்சகனாக கூட நான் இதை பார்த்து விட்டு சொல்லுகிறேன், இந்த களம் அப்படி ஒரு பெரிய மாறுதல்களை சந்தித்து விடவில்லை என்பதுதான் உண்மை. அது நாம் இன்னும் விலாவரியாக சொன்னா, ஒரு வெற்றி களமா இருக்கு திமுக அதிமுக தான் ஃபைட்னா, பல வேட்பாளர்கள் ரொம்ப புதுசா இருக்கிறாங்க, நிறைய பேர் ஏன் முக்கிய நிர்வாகிகள் களத்துக்கு வரலங்கிற கேள்வியும் முன்வைக்கிறாங்க. அதிமுகவுக்கு முக்கியமான நிர்வாகிகள் வேட்பாளர்களாக வராத போது, அப்ப அந்த போட்டி திமுக அதிமுக கட்டாயம் அவங்க வந்திருப்பாங்களே, ஏன் வரலங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்ல கூடவே. இல்ல, அது ரொம்ப தவறானது. நீங்க அதிமுகவும் சரி, அல்லது திமுகவுமே சரி, இவ்வளவு கால அரசியல் பண்ணவங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவங்களுக்குரிய ஸ்ட்ராட்டஜி அவங்க வகுக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸை எப்ப களத்துல அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற தெளிவும் புரிதலும் அவர்களுக்கு இருக்கிறது. எந்தெந்த களத்துல எப்படி சந்திக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் தெளிந்தே நிற்கிறோம்.
அதனால யாரு இவங்க போட்டியில் அவங்க போட்டியில் என்பது அல்ல. நாங்கள் நிறுத்தி இருக்கிற 40 வேட்பாளர்களுமே புதுச்சேரியோடு சேர்த்து 40 வேட்பாளர்களுமே தகுதிமிக்க வேட்பாளர்கள். எனவே நாங்கள் அது களத்தை மிக மிக உறுதியாக சந்திக்கிறோம். நாங்க இன்னும் சொல்ல போனால் திமுகவிலையும் கூட சில இடங்களில் டம்மி வேட்பாளர்கள் என்கிற பேச்செல்லாம் வந்திருக்கிறது. நானே கோவை மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். இங்கே எப்படி இவங்க வேட்பாளரை போட்டு என்ன பண்றாங்க இதெல்லாம் நமக்கு தெரிகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திரு சரவணன் அவர்கள் பேசுகிற போது கூட அவர்களுக்கு எதிர்ப்பதற்கு எதுவுமே இல்லை அதிமுகவை. இப்ப நீங்க பிஜேபி எதிர்ப்பாங்க, அதிமுக எதிர்க்க அவங்களுக்கு எதுவுமே இல்லை. எனவே அவர்கள் எந்த வழக்கமா அவர் மட்டுமல்ல அவர் கட்சியின் தலைவர் உட்பட எல்லாருமே இல்ல இவங்க பிஜேபிக்கு போயிருவாங்க, இல்ல இவங்க பிஜேபி போயிருவோம் என்றே ஒரு இதை ஓட்டிட்டு இருக்காங்க. கடந்த 4 மாசமா அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் சொல்லுகிறேன், நாளைக்கு பிஜேபிக்கு ஒருவேளை அந்த மாதிரி ஒரு 10 சீட்டு தான் தேவைங்க நிலைமை 10 சீட்டு திமுக திமுக போயிடும். நேற்றைய பரப்புரை தொடக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி, திருமிகு பிரேமலதா உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இருக்கக்கூடியதுல திமுக எதிர்ப்பு மட்டும்தான் பிரதானமா இருந்துச்சு. பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டுகால ஆட்சி, மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி, அவர்களை எதிர்த்து இவங்க பேசவே இல்லையே அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. நாங்கள் பாரதிய ஜனதாவை இன்னைக்கும் சொல்றோம், அரசியல் களத்துல இக்னோர் பண்றோம். தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே பாரதிய ஜனதா வாக்குகளை வாங்க போவதில்லை, அது ஒரு கட்சியாக வளரப்போகுது. நான் இன்னொரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்றேன். இதே INDA கூட்டணியில இங்க CPI இருக்கிறது. கடந்த வாரம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் தோழர் ராஜா அவர்கள் ஒரு வருத்தத்தோடு பதிவு செய்த கருத்தை நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். அவர் கேட்டார், ராகுல் காந்தி எதிர்ப்பது காங்கிரஸ் எதிர்ப்பது எங்களையா பாரதிய ஜனதாவையா என்று கேட்டிருந்தார். இன்னைக்கு அந்த INDA கூட்டணியினுடைய மிக முக்கிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எந்த தொகுதியிலே போட்டியிடுகிறார்? பாரதிய ஜனதாவை எதிர்த்தா போட்டியிடுறாரு. சிபிஐனுடைய தோழர் ராஜா வயநாட்டுல நிக்கிறாரு. கேரள அரசியலே வேறு, அத பத்தி பேசலாம். நிக்கிறாங்க அங்க பிஜேபி இருக்கிறாங்க. வயநாட்டை பத்தி நீங்க சொல்றீங்க, ஆனி ராஜா வேட்பாளரா இருக்கிறாங்க, ராகுல் காந்தி இருக்கிறாரு. இல்ல சார், அதுல என்ன அடிப்படை கேள்வினா திரு கல்யாண சுந்தரம், நீங்க இக்னோர் பண்றீங்களா? நான் இந்த கேள்வி சொல்றேன், இந்த விலை பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமா பதிவு பண்ணுங்க. நான் அடுத்த கேள்வி கேட்கறீங்க இல்லையா? ஓகே, நீங்க எங்களுக்கு உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் யாருங்கிறீங்க, நீங்க பாரதிய ஜனதாவை இங்க எதிர்க்கலையானா யார் வலிமையாக இருக்கிறார்கள் அவர்களை எதிர்த்து வெற்றி பெற வேண்டும் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமல்ல, மற்ற எல்லா கட்சிகளுக்கும் எல்லா மாநிலத்திலும் ஏற்பட்டிருக்கிற சவால். எனவே நாங்கள் வலிமையானவர்கள் என்று கருதுகிற திமுகவை எதிர்த்து சண்டை எடுக்கிறோம். பாரதிய ஜனதா வெல்ற நிலைமை வந்தா அப்புறம் பாத்துக்கலாம். ஒரே ஒரு கேள்விதான் வருது. என்ன அப்படின்னா, பாஜக அங்க 2024 மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா வரக்கூடாதா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார், போதும். வரக்கூடாது என்பதை மிக தெளிவாக நாங்கள் பேசிவிட்டோம். வந்துவிட்டால் பரவாயில்லை என்று நீங்கள் நினைப்பதாக நாங்கள் விட்டால் பரவாயில்லை, வரக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. உங்க தலைவர்கள் யாரா பேசுறாங்களா அதை பத்தி? முதல் கட்ட கருத்தை எடுத்துப்போம், நம்ம பேசுவோம். என்ன சொல்றீங்க? நீங்க பேசுற அளவுக்கு உங்க தலைவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்றாங்களான்னு கேட்கிறாரு. 2024 பிரதமராக மோடி வந்துடக்கூடாதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமியை வேறு தலைவர்களோ பேசுறாங்களான்னு கேட்கிறாரு. ஆமாம், நாங்க தான் சொல்றோமே, தமிழ்நாட்டில இருந்து நாங்கள் அரசியல் செய்கிறோம். தமிழ்நாட்டில வெற்றி பெற்று வருகிற 40 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களாக இருக்கும் போது உறுதியாக பாரதிய ஜனதாவை நாங்கள் ஆதரிக்க போவதில்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரக்கூடாது, மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வருவதை நாங்கள் ஏற்கவில்லை என்பதைத்தான் வெளிப்படையாக தெளிவுபடுத்துகிறோம். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு நான் கேட்கிறேன். உங்களுடைய தலைவர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்ல இது திரு கல்யாண சுந்தரத்துடைய தனிப்பட்ட கருத்து சொல்லி சொல்றாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். கேட்டு வந்துடலாம். திரு சரவணன், எனக்கு நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது. இடையில பேசுனீங்கன்னா எனக்கு உள்வாங்க முடியல, என்னால பதில் சொல்ல முடியல. இல்ல, என்ன கேக்குறேன்னா, நாளைக்கு என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தா இல்ல இதுதான் அதிமுக கருத்தா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். கட்சி கருத்துங்க, நான் கட்சி கருத்து ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாஜகவை எதிர்க்கும் பொழுதெல்லாம் என்ன அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் சார் அவர் பேசுறாரு, மட்டும் தான் பேசிட்டு போயிருக்காரு. அவர் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் அவர் சொல்றாரு, அதை அப்படி எடுத்து இன்னொரு செய்தியும் சொல்றேன். இந்த தேர்தல் பத்திர ஊழல் சம்பந்தமாக நீங்கள் சொன்னீர்கள் இல்லையா, இந்த தேர்தல் பத்திர ஊழல் சம்பந்தமாகவும் நாங்கள் எங்கள் பொதுச் செயலாளரே பேசியிருக்கிறார். நான் இன்னொன்று வரி செய்தியை சொல்லுகிறேன். அந்த தேர்தல் பத்திரங்களிலே யார் பாரதிய ஜனதாவிற்கு நிதி கொடுத்தார்களோ, சில சமூக விரோத செயல்களை செய்கிற அமைப்புகள் கூட பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்தவர்கள் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் 2 பேரும் என்ன வகையான தொடர்புல இருக்கிறீர்கள் என்பதை மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அது பற்றி பேசலாம். அடுத்த மற்றவர்களுடைய முதல் கட்ட கருத்தை கேட்டு வந்துரு.